வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 150 மீட்டரில் உங்களுக்கு இடம் உருவாகிடுது. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 15 அடி ரோடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜேசிபி ஒர்க் பண்ணி உங்களுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. ரோடு பேஸ் வந்து உங்களுக்கு 15 அடி பக்காவாக சர்வே பண்ணி உங்களுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிளகு, காஃபி எல்லாம் ஈல்டு வரக்கூடிய ஏரியா தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதியை வந்து ஜேசிபி ஒர்க் பண்ணி க்ளீனாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி உங்களுக்கு பிளான்டேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இது என்ட்ரன்ஸ் வரையுமே உங்களுக்கு 15 ரோடு ரெக்கார்டில் வந்துடும். உங்களுக்கு இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 17 ஏக்கரா. நமக்கு எவ்வளோ ஏக்கரானாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து 17 ஏக்கரா. இதில் நமக்கு வந்து 2 ஏக்கரா மினிமம் 2 ஏக்கராவுக்கு மேலே எவ்வளோனாலும் பிரித்து வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து சில்வர் ஓக்கு பயிர் பண்ணிட்டாங்க. சில்வர் ஓக், அன்னாசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம வாங்கி சில்வர் ஓக்கு மரம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சில்வர் ஓக்கு வச்சுட்டாங்க. எல்லாம் வந்து கன்று வந்துட்டுருக்குது. இந்த ஹைட்டுக்கு வந்து சில்வர் ஓக்கு உங்களுக்கு வந்துடுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு இந்த இடத்த ஒட்டி கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவர் போகுது. தண்ணிக்கு சோர்ஸுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே சில்வர் ஓக்கு உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்ல வியூவான இடம். லொக்கேஷன் பாருங்கள். இந்த இடத்துக்கு கீழ்ப்பக்கம் ஒரு 6 பெரிய ரிவர் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதனால் தண்ணி ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. அப்புறம் இதுக்கு வந்து ஊடு பயிராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவகோடாவும் பயிர் பண்ணியிருக்காங்க. அவகோடாவும் வச்சுருக்காங்க. இதில் சென்டரில் வந்து சில்வர் ஓக்கு சென்டரில் அவகோடாவும் வச்சுருக்காங்க. இது இப்போ அவகோடா வந்து எல்லா இடத்துலையுமே பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.